ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். குஷியா இருக்கேங்க பிரதர். ம் நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுல எப்படி போயிட்டு இருக்கு? ம் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். சூப்பர் நினைவு சரி. இன்னைக்கெல்லாம் அப்பா. அஹ், அவ்வளவு சூப்பரான முரளி இன்னைக்கு. ஆல்ரவுண்டு பார்ட் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டு பார்ட்டுதாரியா நீங்க இருக்கீங்க. அப்புறம் ஆல்ரவுண்டு சேவாதாரியாவும் நீங்க இந்த சமயம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க எப்ப ஆல்ரவுண்டு சேவாதாரியா இங்க இருக்கீங்களோ அது போலதான் ஆல்ரவுண்டு பாட்டுதாரியா வருங்காலத்துல இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க தான் இருந்தீங்க, மறுபடியும் நீங்க தான் ஆக போறீங்க அப்படிங்கிறாரு. அதனால ஆல்ரவுண்டு பாட்டு பண்ணக்கூடியதுக்கு தயாரா இருங்க அப்படிங்கிறாரு அப்பா. ஓகேங்க பிரதர். சரி. ஆல் ரவுண்டுனா எல்லாமே செய்யணும் பாபா ஆமா, சொல்றது. எல்லா சேவையும் செய்யணும். என்னென்ன சேவை இருக்குது? மனசா சேவை, வாச்சா சேவை, கர்மனா சேவை, திருஷ்டி மூலமா செய்யக்கூடிய சேவை, விருத்தி மூலமா செய்யக்கூடிய சேவை. திருஷ்டினா பார்வை மூலமா செய்யக்கூடிய சேவை. விருத்தினா உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, தூய்மையான வைப்ரேஷன்ஸ். அதெல்லாம் உள்ளுணர்வால செய்யக்கூடிய சேவை தான் விருத்தி சேவை. திருஷ்டினா பார்வை மூலமா எல்லாருக்கும் சாந்தப்படுத்துறது. நம்ம அமைதியான பார்வையை பார்க்கும் போது, கோபமான பார்வை பார்க்கறதுக்கும் அமைதியா இனிமையா பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம கண்களை பார்க்கும் போதே அவங்க அமைதியாகணும் அப்படின்றது மாதிரி அந்த பார்வை திருஷ்டி சேவை. அடுத்தவங்களுக்கு நம்ம அப்பாவுடைய நினைவுல இருந்து யோகா பண்ணி அடுத்தவங்களுக்கு திருஷ்டி மூலமா சக்காஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் ஒரு விதமான சேவை. இந்த மாதிரி எல்லா சேவையும் செய்யணும். அதான் ஆல்ரவுண்டு சேவாதாரின்னு சொல்றது. ஓகேங்க பிரதர். பாபா வந்து முரளி டேட் வந்து 22/8/2024 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். மதுபன்ல சிவபாபா இப்ப பேச போறாரு. சிவபாபா பேசுறாரு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்போது நடிப்பு நிறைவடைகிறது, வீட்டுக்கு போக வேண்டும். எல்லா நடிப்பும் முழு கல்பத்திலையும் எல்லா அனைத்து விதமான நடிப்பையும் நடிச்சிட்டீங்க, நடித்து விட்டீர்கள்ன்றாரு. இப்போ வீட்டுக்கு போகணும்ன்றாரு. இப்போது நடிப்பு முடிஞ்சிருச்சுன்றாரு, அதாவது நிறைவடைகிறது. முழு கல்பத்திலயும் 84 பிறவி எடுத்துட்டோம் இல்லையா? 84 பிறவியில நீங்க தேவதையா பார்ட்டு பண்ணதும் இருக்குது, சத்திரியரா பார்ட்டு பண்ணதும் இருக்குது, வைசியராவும் பார்ட்டு பண்ணிட்டீங்க, சூத்திரனாவும் பார்ட்டு பண்ணிட்டீங்க. இந்த உலக நாடகத்துல இத்தனை பார்ட்டு நீங்க பண்ணி வந்துட்டீங்க. இப்ப இந்த உலக நாடகம் முடிஞ்சிருச்சு, டிராமா முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறாரு. எப்படி அந்த ஸ்தூல நாடகத்துல டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நடிக்க போறாங்க இல்லையா, சினிமால ஷூட்டிங்லாம் போறாங்க இல்லையா, ஷூட்டிங் போகும்போது அவங்க பார்ட் பண்ணும்போது எப்படி வீட்ல இருந்து கிளம்பி போனாங்களோ அப்படித்தானே வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அங்க போய் மேக்கப்பு அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, மேக்கப்பு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அது போல ஆத்மாவா தான் நீங்க இங்க வந்தீங்க. வரும்போது இங்க உங்களுக்கு சரீரம் கிடைச்சிது. சரீரங்கிறது தான் ட்ரெஸ். நமக்கு ஆத்மா தனிப்பட்டதான் நிர்வாண தாமத்துல இருந்துச்சு, பரந்தாமத்துல. அது இங்க வந்து சரீரம் எடுத்து பாட்டெல்லாம் பிளே பண்ணி முடிச்சாச்சு. 84 பிறவில 84 ட்ரெஸ் மாத்திட்டீங்க நீங்க. சூப்பரா இந்த உலக நாடகத்துல நீங்க பாட்டு பிளே பண்ணி வந்துட்டீங்க. இப்ப நீங்க எங்க போகணும்? வீட்டுக்கு மறுபடியும் போகணும். அந்த டிராமா ஆர்டிஸ்ட உதாரணமா சொல்றாரு. வரும்போது அவங்க சாதாரண ட்ரெஸ்ஸோட தான் வருவாங்க. இங்க வந்து மேக்கப் போட்டு நல்ல ராயலா ட்ரெஸ் போட்டு நல்லா ஷூட்டிங்லாம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாங்களோ அதைத்தானே போட்டுட்டு போவாங்க. அது போல நீங்க வரும்போது இங்க தெய்வீக குணங்களோட வந்தீங்க, போகும்போதும் தெய்வீக குணங்களோடதும் போகணும். அப்ப இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சு இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும். அதனால அப்பாவை நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்கன்றாரு அப்பா. ஓகேங்க பிரதர். நடிப்பு நிறைவடைஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போக வேண்டும். பாபா ஒரு கொஞ்ச நாளாவே வீட பத்தியும் டிராமா முடிஞ்சிச்சு, 84 பிறவி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராருங்க பிரதர். பாபா அடுத்து கேள்வி கேட்கிறாரு. குழந்தையாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகிறீர்கள்? அதாவது குழந்தையாகிய நீங்கள் தங்களோட உங்களோட மகிமைகளை எந்த வார்த்தைகளால கூறுகிறீர்கள், சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் பாபா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பிராமணர்கள், உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகார் பகவான் அமர்ந்து இப்பொழுது கற்பிக்கிறார். உலகத்தில் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். ஆனால் சுயம் பகவானே கற்பிக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலி.
ம். இத சொல்றாருங்க பிரதர் பாபா. ஆமா. நீங்க பிராமணர்கள் உச்சி கொடும்பைக்கு சமமானவர்கள். அப்ப ம். உங்களுக்கு யாரு படிப்பிக்கிறா? நீங்க பகவான் கிட்ட பாடம் படிக்கிறவங்கன்ற நினைவு உங்களுக்கு இருக்குதா? அப்படின்னு கேக்குறாரு. ம். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட போதை இருக்கணும்? உச்சி குடுமிக்கு சமமானவங்க. அப்ப பகவானே வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் பாடம் கற்பிக்கிறாங்க. பகவான் கிட்ட யாரும் படிக்கிறது இல்ல. ஆனா பிராமணர்களான நீங்க பகவான் கிட்டயே பாடம் படிக்கிறீங்க. அப்படிப்பட்ட பாக்கியசாலின்னு உணர்றீங்களா உங்கள அப்படின்னு கேக்குறாரு. ஓ, அதுதான் பாபா சொல்றாரு. குழந்தையாய் நீங்க தங்களோட உங்களோட மகிமைகளை எந்த வார்த்தையால சொல்றீங்கன்னு கேக்குறாருல. நம்ம இப்படி சொல்லணும்னு சொல்றாரு. உங்களோட மகிமையை பத்தி நீங்களே சொல்லுங்க உங்களோட அப்படின்னு பேசிக்க சொல்றாரு. நம்ம யாரு, பிராமணர். ஆமா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஐ எம் த காட்லி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த சொமான்ல இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ சரி. பிராமணன், உச்சி குடுமி, அதான் சமம், நிராகார். அதான் நீங்க மொத்தமா இப்படி சொல்லிட்டீங்க. யார் பகவானே அமர்ந்து யாரு படிப்பு சொல்லித்தரா? நிராகார் பகவான் சொல்றாரு. மனிதருக்கு சொல்ல முடியாது. அது வந்து சுயம் பகவான் சொல்றாரு. நாம் எவ்வளவு பாக்கியசாலி. அப்போ இத வந்து சொமாட் எப்படி சொல்லணும்னா, நான் காட்லி ஸ்டூடெண்ட், நான் இறைமானவன், இறைவன் கிட்டே பாடம் படிக்கக்கூடிய மாணவன் அப்படிங்கிற அந்த போதையில இருக்கணும். அதுதான் மகிமை. அதுதான் மகிமை. நமக்கு நாமே சொல்ற அந்த மகிமையான வார்த்தைகள். பாக்கியசாலின்ற நாம் எவ்வளவு பாக்கியசாலி. பாவ திரும்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? ஒரு நாடகத்திலுமே அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? அதுக்கு பதில் என்ன சொன்னா, நிராகார தந்தையினுடையதுதான் மிகப்பெரிய நிலை. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை பாபாவினுடையது. பாபாவுடையதான். பரமாத்மா தான் ஆத்மாவான உங்களுக்கு தந்தை. அப்ப நீங்க எல்லாரும் ஆத்மாக்களா இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தந்தையானவர் இந்த பரமாத்மா தான். அப்ப அவருடைய நிலை தான் உயர்ந்தது. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த நாடகம் அப்படிங்கிற பந்தனத்துல கட்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறார். ஆத்மாக்கள் எல்லாரும் நாடகம்ங்கிற பந்தனத்துல கட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு வார்த்தையில. அப்ப தந்தையும் இந்த நாடகத்தின்ற பந்தனத்துல கட்டுப்படல, பிறப்பிற்கு சக்கரத்துல வரல. இருந்தாலும் தந்தையும் இந்த நாடகத்துல வந்து இறுதி பிறவில இந்த சங்கம யுக நேரத்துல நமக்கு வந்து பாடம் சொல்லி தரதுக்காக ஒரு பார்ட் பண்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க அந்த வார்த்தையில. மெயின் ஹெட்லைன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் புரியும். ஆமாங்கிறத அதுதான் பாபா நாடகத்திலேயே அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருக்கு அப்படின்னா சிவபாபாவுக்கு தான், நிராகார் தந்தைக்கு தான். ஏன் அப்படின்னா ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் தந்தையா இருக்காரு. அனைத்து ஆத்மாக்களும் நாடகம்ன்ற நூல்ல நீங்க இப்போ கட்டுப்பட்டிருக்கீங்க. வேற வழி இல்ல, கட்டுப்பட்டிருக்கீங்க. அதனால நான் இப்ப வரேன், தந்தையா வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். நீங்க பாபா சொன்ன மாதிரி நான் பாபா வந்து எதுலயும் கட்டுப்பட்டு கிடையாது. ஆனா நம்ம கட்டுப்பட்டிருக்கோம் பிறப்பிறப்புல. அப்ப பாபா வந்து நம்மள விடுவிக்கிறாரு சொல்லலாம் இல்லைங்க பிரதர்? வீட்டுக்கு டிராமா முடிஞ்சிருச்சுன்னு அப்பா வந்து சொன்னா தானே நமக்கு தெரியும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஆமா ஆமா, கூட்டிட்டு போக வந்திருக்காரு நம்ம. ஆமா. ஓகே பிரதர், டைரக்டர் தானே அவரு? ஆமா, அவர் டைரக்டர். எத்தனை சம்பந்தம் நினைவு செய்யலாம் சிஸ்டர். இப்ப டைரக்டர்னு வச்சுக்கலாம், ஆசிரியர்னு வச்சுக்கலாம். போன சுமார்ல இதுக்கு முந்தின கேள்வி என்ன சொன்னாரு? இறை மாணவர்கள் அப்படின்னு நம்மள சொன்னாரு. அப்படின்னா அவரு நம்ம மாணவர்கள்னா அவர் ஆசிரியர். ஆமா, டைரக்டர்னு ஏன் கேட்டேன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா வந்து சொல்ல மாட்டாரு. எது சொல்லணுமோ அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கும் டிராமா கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவருக்கும் டிராமா இருக்கு. ஆமா, ஏன்னா அவரு பாக்கியத்தை கொடுக்கணும்னா அவரு தந்தையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் மொத்தமா கொடுக்க முடியாது இல்லையா? நாராயணனுடைய பதவிய லட்சுமி நாராயணனா எல்லாரையும் ஆக்க முடியாது இல்லையா? ஏன்னா சத்தியுகத்துல ராஜாராணி ராஜ்யம்ல இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்கவுங்களே முயற்சி செஞ்சு அந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. நான் பாக்கியம் கொடுத்தேன்னா மொத்தமா எல்லாத்துக்கும் மொத்தமா ஒண்ணு போல கொடுக்க வேண்டியதாயிடும். அப்படின்னா எல்லாருமே லட்சுமி நாராயணன் ஆயிட்டீங்கன்னா அப்ப அங்க எப்படி ராஜ்யம் நடக்கும்னு கேட்பாரு. அதனால ஒவ்வொருத்தரா தனிப்பட்ட முறையில முயற்சி செஞ்சுதான் அந்த பதவியை அடையணும். தந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா முயற்சி உங்களுடையதான் அப்படின்றாரு.
அதனாலதான் நானும் இந்த விதிக்கு கட்டுப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால அந்த விதிக்கு கட்டுப்பட்டிருக்காரு. அதாவது எந்த விதிக்கு அப்படின்னா முயற்சி பண்றவங்களுக்கு உதவி செய்வாரு பாபா. ஆமா, ஒரு அடி வைங்க, தைரியத்தின் ஒரு அடி வைங்க, அப்ப உங்களுக்கு 1000 மடங்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்கேன். ஆனா அடி வைக்கிறது நீங்க தான், அந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யறது நீங்க தான். அதுக்கு போறதுக்கான நல்ல வழி ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த உயர்ந்த வழியை அப்பா நான் கொடுப்பேன். இப்படி போனீங்கன்னா அந்த பதவி அடைவீங்கன்ற வழி மட்டும் தான் சொல்லுவேன். கைடு மட்டும் தான் அப்பா. ஆனா கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். ஆனால் பாபா துணையோட போயிடலான்றாரு. பாபா நான் இருக்கேன், வாங்க, நான் இருக்கேன்னு. ஓகேங்க. அதான் சொல்றாரு பாபா, அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் நூல் கட்டுப்பட்டிருக்கீங்க. அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை பாபாவுக்கு தான். இப்போ பாபா ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பெரிய நிலை அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய பார்ட் இல்லைங்கிறத, முழு உலகத்தையுமே மாத்தணும்ல, இவ்வளவு பெரிய பார்ட் அவருக்கு. அதுதான் மிகப்பெரிய நிலை பாபாவுடையது. ஓம் சாந்தி சொல்லி பாபா ஆரம்பிக்கிறாரு. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவிருக்குதா? மறந்து விடவில்லையே என ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது, நிறைவடைந்து முடிந்துடுச்சுன்றாரு. எப்படி நிறைவடைந்தது முடிந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தையிடம் பாபா கேட்கிறார், இப்போது வீட்டுக்கு போக வேண்டும். பிரதர், இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், சத்தியுகத்திலேயும் கலியுகம் வரை இதெல்லாம் நமக்கு தெரியாது, கேட்க மாட்டோம். பாபா இப்ப ஞானம் சொல்லிதான் நமக்கு கேட்டுறோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அது சொல்றாரு. செல்லமான குழந்தைகளே, பாபா கேட்கிறாரு, இப்போ வீட்டுக்கு போக வேண்டும் அல்லவா? வீட்டுக்கு போகலாம் வாங்கன்றாரு. வீட்டுக்கு சென்று பிறகு எங்க போகணும்? சுகதாமத்துல வரணும். பிறகு இந்த சொர்க்கத்துக்கு போகணும்ன்றாரு. இது சுகதாமம் கிடையாது, இது பழைய உலகம், துக்கதாமம். அது சாந்தி தாமம், அதுக்கப்புறம் சுகதாமம் அப்படின்றாரு. இப்போது இந்த துக்க உலகத்துல இருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்துக்கு செல்ல வேண்டும். முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம் எதிரில் இருக்கிறது, எதிரில தான் இருக்கு. அது வீடு, நம்மளோட வீடு எதிரில இருக்கு. பிறகு நீங்கள் புதிய உலகத்துக்கு வருவீர்கள். அங்கே தூய்மை இருக்கும், சுகம் இருக்கும், சாந்தி இருக்கும். இதை புரிந்து கொள்கிறார்கள். எல்லாருமே குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இதனை தான் பக்தியில் பாடுகிறார்கள். ஹே பதித்த பாவனா, இந்த பதித்த உலகத்தில் இருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள், இங்கே நிறைய துக்கம் இருக்கு, எங்களை சுகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என தந்தையை அழைக்கிறார்கள். பாபா கேட்கிறாரு, நினைவில் வருகிறது? இப்போ உங்களுக்கு நினைவில் வருகிறதா அப்படி கேட்கிறாரு. அனைவரும் சொர்க்கத்தை தான் நினைவு செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். சரீரத்தை விட்டு விட்டால் சொர்க்கத்துக்கு போய் விட்டார்கள்ன்றது அது நேச்சுரலா சொல்றாங்க, இயற்கையா எல்லாரோட வாயில இருந்து வருது, அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு. பாபா கேட்கிறாரு, வைகுண்ட பதவியை அடைந்து விட்டார் என்பார்கள். எது விட்டு விட்டு சென்றது? பாபா கேட்கிறாரு, எது விட்டுட்டு போயிடுச்சு உங்களை? ஆத்மா. சரீரம் செல்லாது. உங்களை விட்டு சென்றது எதுனா ஆத்மா, சரீரம் செல்லாது, ஆத்மா தான் செல்கிறது. இப்போது குழந்தையாக நீங்கள் சாந்தி தாமம் போனோம், சுகதாமத்துக்கு போனோம். இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு பாபா. வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. குழந்தைகள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. குழந்தைகள் புத்தியில் சாந்தி தாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் பாபா இப்போ கொடுத்திருக்காரு. இந்த ஞானம் இருக்கு. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள், இப்போது மீண்டும் துக்கதாமத்துல வந்துட்டீங்க. நொடி, நிமிடம், மணி, நாள், வருஷம் இவ்வளவு நம்ம தாண்டி வந்திருக்கோன்றார் பாபா. நொடி, நிமிஷம், மணி, நாள், வருஷங்கள் கழிந்து விட்டது. இப்ப 5000 வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது? பாபா கேட்கிறார். எவ்வளவு நாள் இருக்கு தெரியுமா கேட்கிறார். 5000 வருஷம் எத்தனை நாள் இருக்குன்னா பாபா குழந்தைக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் எளிதான விஷயம்தான், இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் கிடையாது. ஆத்துமா எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறது இதுவும் யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான வருஷங்கள், ஆண்டுகளோட விஷயம் யாருக்கும் நினைவிருப்பது கடினமாகும். லட்சக்கணக்கான வருஷம்னா ஆத்மா மறந்து போயிடும். 5000 வருஷமே நமக்கு ஒண்ணுமே தெரியல. அத பாபா சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் யாருக்குமே நினைவே இருக்கிறது கடினம்ன்றாரு. லட்சக்கணக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா 5000 வருடத்தின் விஷயம் ஆகும். இது இப்போ உங்களுக்கு நடக்கிறது. வியாபாரிகள் கூட கணக்கு வைக்கிறாங்க.
கணக்கு எழுதும் போது ஸ்வஸ்திக் போடுகிறார்கள். அதை கணேஷ் என கூறுகிறார்கள். கணேஷுக்கு யானையின் தும்பிக்கையை காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குறாங்க, பெரிய பெரிய சித்திரங்கள் உருவாக்குறாங்க. இதற்கு நேரத்தை வீணாக்குதல் என்று பெயர். உங்களுக்குள் எவ்வளவு சக்தி இருந்தது? அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது. அதாவது காரில் இருந்து, அதாவது கார் சொல்றாரு பாபா, கார்ல இருந்து பெட்ரோல் குறைந்து கொண்டு போவது போன்று குறைகிறது ஆத்மாவோட பெட்ரோல் சொல்றாரு போல. இப்போது நீங்கள் மிகவும் பலவீனமாகிட்டீங்க. 5000 வருடத்துக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? அளவற்ற சுகம் சாந்தியில் இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள்? ராஜயோகத்தை கற்றார்கள். ராஜயோகம் தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. இது சண்டை போடுவதற்கு எதுவும் இல்லை, ராஜ்யம் அடைவதற்கு. இதற்கு ஞான ஆயுதம் என்று பெயர். வேறு எந்த ஸ்தூல விஷயமும் கிடையாது. ஞானத்தின் ஆயுதங்கள் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தீர்கள். தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர். ஒரு பேராகிராஃப். ஆமா, என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை வாருங்கள் தான் கூப்பிட்டீங்க, அதனாலதான் தந்தை வந்திருக்கேன். பாருங்க, சத்தியுகத்துல தூய்மையா தான் இருந்தீங்க, நீங்களே மறந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே சத்தியுகத்துல உங்களுக்கு இருக்கும், புது உலகத்துல, அப்பா கொடுக்கக்கூடிய உலகத்துல. ஆனா இங்க பாருங்க, துக்கம், அசாந்தி, வலி, வேதனை இதுதான் இருக்குது. இந்த உலகத்துல, இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல இருந்து தான் விடுவிக்கிறதுக்கு தான் தந்தை வந்து உங்களை அந்த தூய்மை, சுகம், சாந்தி நிறைஞ்ச உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. அங்க எவ்வளவு செல்வந்தர்களா இருந்தீங்க, நீங்க எவ்வளவு ஆரோக்கியம் உடையவரா இருந்தீங்க அப்படிங்கறது தான் சொல்லிட்டு இருக்காரு. இதத்தான் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஸ்வஸ்திக்னு காமிக்கிறாங்க. கணேசன் சொல்றாங்க இல்லையா, நம்ம கோலம் போடும் போது சென்டர்ல ஒண்ணு போடுவாங்கல்ல ஸ்வஸ்திக்னு, அதுதான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள். அதுல பாத்தீங்கன்னா 4 இது இருக்கும், 4 பிரிவா பிரிஞ்சிருக்கும். அந்த அந்த கணபதியோடைய அச்சுன்னு சொல்லுவாங்க. அது அந்த அந்த 4 பாகமா பிரிஞ்சது தான் என்னதுன்னு சொல்றாங்க, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு. 4 பாகமும் சரிசமமா இருக்கு பாருங்க. 1250 வருஷம், 1250 வருஷம், 2500 வருஷம், 2500 வருஷம், இப்படி பிரிஞ்சு இருக்குது பாத்தீங்களா? அதுதான், இதத்தான் 4 யுகமா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது. அந்த கணபதியினுடைய சிம்பிள், ஸ்வஸ்திக் சிம்பிளை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த 2 விஷயம் தான் இந்த பேராகிராஃப்ல. இந்த தும்பிக்கை அந்த மாதிரி சொன்னாரு, அது என்னங்கிறது வளைஞ்சு இருக்குதுல்ல சிஸ்டர், அதனால தும்பிக்கை போல வளைஞ்சு இருக்குது இல்லையா, அதனால அத கணேசன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஓ சரிங்க பிரதர், ஓகே. ஆனா அது சக்கரம் தான், அதுதான் சுயதர்சன சக்கரம். சக்கரத்துக்கு தான் அந்த அந்த சிம்பிள் காமிச்சிருக்காங்க. ஆனா மனிதர்களுக்கு தெரியாது அது எதுக்காக அந்த சிம்பிள் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு, நமக்கே தெரியாது இல்லையா. இப்பதான் தெரியுது. அது கணபதியினுடைய ஒரு, இப்ப எப்படி முருகனுக்கு ஓம்னு போடுறாங்க இல்லையா, அது போல இது அந்த கணபதி சொல்லின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை வச்சிருக்காங்க, ஆனா எதுக்குன்னு தெரியாது. அப்பா வந்துதான் சொல்றாரு அது 4 யுகங்களினுடைய அடையாளம் அப்படின்னு. ஓகே, சரிங்க. பாபா வந்து சொல்லாரு, ஞான ஆயுதம் தான் கொடுத்திருக்கேன், ஸ்தூல ஆயுதம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டாரு. அதான் அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, சுயதர்சன சக்கரம், அது யோகத்தின் ஆயுதம். சொன்னாருங்களே சங்கு சக்கரம், அதுதான் கதாயுதம். ரொம்ப கொஞ்சம் டீப்பா தான் இருக்குங்க பிரதர் நேத்தி வாணி. ஓகே, அதுல நீங்க அதுல சொன்னதுல வந்து ஞானம், யோகம், தாரணை, சேவை 4த்துக்கும் நம்ம அதுல என்ன கொண்டு வரணும். தாமரைனா எப்படி இருக்கணும், தாமரைக்கு ஞானம், தாமரைங்கிறது சேவை, சேவை. சங்கு தான் ஞானம். ஞான சங்கு ஊதுறோம் இல்லையா, அடுத்தவங்க கிட்ட போய் ஞானத்தை சொல்றோம்ல வாயை திறந்து. சங்கு எதுல ஊதுவோம், வாயில தானே ஊதுவோம். அதனால சங்கு ஊதுறோம் எல்லாருக்கும். சங்கோலி எழுப்புங்க, ஞானத்தின் சங்கோலி, அது ஞானம். புத்தியில தானே சுத்துறோம் யோகம், சுயதர்சன சக்கரம், அது சக்கரம், அது யோகம். அதுதான் அந்த சக்கரம் எப்படி சுத்துது கிருஷ்ணருக்கு கையில, அது போலதானே இங்க இந்த கணபதிக்கு காமிச்சிருக்காங்களா ஸ்வஸ்திக் சிம்பிள், அதுவும் சுத்துறது மாதிரி தானே இருக்குது.
ஆமா. அந்த சக்கரத்தை அப்போ தான் கிருஷ்ணர் அது கையிலயும் வந்து வச்சிருக்காங்க. புத்தியால சுத்துற அதுதான். அதுதான் ஓகே. யோகம். ஓகே. அந்த இதெல்லாம் சொன்னீங்க பிரதர். ஞானம், சங்கு, தாமரைனா விலகி இருக்கணும், அன்பா சேவை பண்ணணும். ஆமா. இன்னொன்னுங்க பிரதர்? கதை தாரணை. கதை ம். கதை வந்து தாரணை வந்து இந்த மாயாவை விரட்டி அடிக்கிறதுக்கான தாரணை. வாழ்க்கையில தாரணை செய்யறோம் இல்லையா, ஆ. நம்ம கிட்ட கோவப்படுவாங்க, அந்த நேரம் நம்ம எப்படி அமைதியா இருக்கிறது, 5 விகாரங்களை விரட்டுறதுக்கான அந்த யுக்தி வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஞானத்தையும் யோகத்தையும், ம். அதுதான் அந்த தாரணை. அதுக்கு தான் அந்த கதாயுதம். ம். ம். ஓகே. அதான் தாரணை. ஓகேங்க பிரதர். ம். இது 4 நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பிரதர். ஆமா. இத வச்சு நம்ம அப்படியே இந்த சக்கரத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆமா. ஓகே. ஞானத்தின் ஆயுதங்களும் இது இருக்குன்றார் பாபா. ஞானத்தின் ஆயுதங்களும் இருக்கு. ஆனா பாபா வந்து என்ன சொல்றாரு, ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குன்றாரு. அதுக்கு ஆமா. என்ன பிரதர்? அதான் ஞானத்துல தானே இத்தனை ஆயுதங்கள் இருக்குது. ஆமா ஆமா. ம். விஞ்ஞானம் விஞ்ஞானம்ன்றது பாபா அது இங்க மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காருங்க. ஆமா, ஆமா. ஞானம், விஞ்ஞானம், விஞ்ஞானம். நினைவு மற்றும் ஞானத்தின் எவ்வளவு பெரிய ஆயுதங்கள். விஞ்ஞானத்துல ஆயுதங்கள் இருக்கு, அது சொல்றாருங்களா? விஞ்ஞானத்துல விஞ்ஞானத்துல இது அது இப்படி சொல்ல மாட்டாங்க சிஸ்டர். அந்த சைலன்ஸ் சக்தி, சயின்ஸ் சக்தி இப்படி மெர்ஜ் பண்ணி சொல்லுவாரு. அவங்க கிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எப்படி சைலன்ஸ் சக்தினால இந்த உலகத்தை ஜெயிக்கிறீங்க, ஆனா அவங்க சயின்ஸ் சக்தினால உலகத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு கம்பாரிசன் சொல்லுவார் அப்பா. அதத்தான் அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த விஞ்ஞானத்தால அவங்க வந்து அழிச்சிட்டு ஒரு நாட்டை பிடிக்கிறாங்க. ஆனா முழு உலகமும் நம்ம ஞானத்தால, பாபாவோட நினைவு சக்தியால நம்ம வந்து முழு உலகத்தையும் ஜெயிக்கிறோம். அமைதினாலே அமைதியா இருந்தே உலகத்தை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த 2 கம்பாரிசன் சொல்லுவாங்க. வேற எதுவுமே கையில எடுக்கவே இல்ல. அமைதி அமைதி. ஓகே. அதனாலதான் அப்பா ஓம் சாந்தின்னு சொல்றாரு. ஆமா. ஆத்மானி உன்னுடைய தர்மமே சாந்தி தான். நீ சாந்தியா இருந்தாலே போதும், உலகத்தையே ஜெயிச்சிடுவ. சூப்பர் பிரதர். ரொம்ப அழகா ஞானத்துல எவ்வளவு அழகா புரிய வைக்கிறார். பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கு ஞானத்துல இருக்குன்றாரு. இவ்வளவு பெரிய பெரிய ஆயுதம் இதுதான் பாபா இருக்கிற சக்தி, நினைவு, உள்ளுக்குள்ள அமைதி. இதுதான் பாபாவோட 7 குணங்கள். இதெல்லாம் ஆயுதங்கள்னு அதானுங்க பிரதர். சக்திகள் 7 குணங்கள், 8 சக்திகள். 8 சக்தி. அத பயன்படுத்தினாலே போதும். 3 விதமான ஞானம். 3 விதமான ஞானம்: ஆத்மா, பரமாத்மா, டிராமா. அதுதான் திரிசூல ஞானம். திரிசூலங்கிற ஆயுதம் அது. அவ்வளவுதான். இந்த சுய தரிசனம்ங்கிறது ஒரு ஆயுதம். இந்த திரிசூலமும் ஒரு ஆயுதம். இன்னொன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த இந்திரன் கையில வச்சிருப்பாரு இல்லையா ஒரு வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் அது எதுனா அந்த இது ஒரு முனிவருடைய முதுகெலும்புன்னு சொல்லுவார் இல்லையா, ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பு. தியாகம், தபஸ்யா, சேவை அதனுடைய அடையாளம் தான் அந்த முதுகெலும்பு. அதுதான் இதுதான் ஞானத்தின். அந்த வஜ்ராயுதம் கையில இருந்துச்சுன்னா எல்லாரையுமே வெற்றி நீங்க வந்து இது பண்ணிரலாம்னு வர அவரு. நீங்க ஜெயிக்க முடியும், ஈஸியா ஜெயிக்க முடியும். அதாவது அசுரர்களை. ஆமா, பக்தியிலே சொல்லியிருக்காங்க, அசுரர்களும் பயப்படக்கூடிய ஆயுதம் இந்த 3 தான்: திரிசூலமும், சக்கரமும், சுயதர்சன சக்கரமும், வஜ்ராயுதமும். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான ஆயுதம்னு சொல்லுவாங்க. அததான் அப்பா இங்க விளக்கமும் சொல்லுவாரு. திரிசூலம்ன்றது ஞானம், அந்த 3 விதமான ஞானம்: ஆத்மா, பரமாத்மா, டிராமாங்கிற ஞானத்தால இந்த முழு உலகத்தையும் ஜெயிக்க முடியும். இந்த ராவண ராஜ்யத்தையும் தரமட்டமாக்க முடியும். அது ஒண்ணு. சுயதரிசன சக்கரத்தால நமக்குள்ள இருக்க அந்த விகார குணங்களையும் அழிக்கிறோம் இல்லையா, அதனாலயும் அழிக்க முடியும். இந்த வஜ்ராயுதம்ங்கிறது நம்மளுடைய தியாகத்தால, தபஸ்யாவால, சேவையினால இந்த ராவண ராஜ்யத்தை இது பண்றோம் இல்லையா, மொத்தமா இதுல இருந்து விடுபட்டு நம்ம சத்தியுகத்துக்கு போறோம் இல்லையா, எல்லாமே 3மே ஒரே விஷயம்தான். ஒரே விஷயம் தான். ஆனா ஞானத்தின் ஆயுதங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறாரப்பா. அசுரர்களை வதம் பண்றோம். ஆமா ஆமா. அங்க ஸ்தூலமா யாரையோ மனிதர்களை கொலை பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க, தேவர்கள் வந்து அசுரர்களை கொலை பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. நமக்குள்ள இருக்க அந்த விகாரங்களை கொலை பண்றது, சூட்சுமத்துல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் அப்படி ஸ்தூல கதையை எழுதி வச்சிருக்காங்க பக்தியில. கரெக்ட். விகாரங்கள், வேண்டாதது எண்ணங்கள், அதாவது மாயையோட என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் இப்ப நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு
அந்த குணத்தை கொண்டு வரோம் பாபா கிட்ட இருந்து சக்தியை வாங்கி. ஓகே, அத பாபா சொல்றாரு. கடைசியா இங்க சொல்றாருங்க பிரதர், நீங்க வந்து முழு உலகத்தையே ஆட்சி செய்றீங்க இந்த பெரிய பெரிய ஆயுதங்கள் மூலியமான்றாங்க. தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர். அதுக்கப்புறம் இப்போது குழந்தையாக உங்களுக்கு மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய போதனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகு எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை, அதாவது இந்த ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். இது ஆத்மாவின் விஷயம். இது எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்டது, எல்லாமே ஆத்மா கேட்டுட்டு இருக்கு. இப்போ இதில் ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம் எதுவும் கிடையாது. தூய்மையற்ற நிலை, அதாவது பாபா சொன்னா ஆத்மா பதித்தமாகி, அதாவது தூய்மை இல்லாமல் இருக்கு, பதித்தமாய் இருக்கிறது. ஆகவே தூய்மையாவதற்காக பாபாவை ஆத்மா அழைக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு போக வேண்டும் என பாபா சொல்கிறார். இது ஜீவ ஆத்மாக்களோட உலகம், அது ஆத்மாக்களோட உலகம். இங்க உடம்புல இருக்கிறது ஜீவாத்மா, மேல இருக்கிறது பரந்தாம வீடு வந்து ஆத்மாவோட உலகம். அதை ஜீவ ஆத்மாக்களின் உலகம் அப்படி சொல்ல முடியாது. நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். இந்த உடம்பு இருக்கிறது வந்து பாபா சொல்றாரு, உடம்பு இருக்கிற உலகம் வந்து ஜீவாத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாதுன்றாரு. இல்ல, உடம்பு இருக்க உலகம் தான் ஜீவாத்மாக்களின் உலகம் சிஸ்டர், சாக்கார உலகம். இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, இதுதான் சாக்கார உலகம், இதுதான் ஜீவாத்மாக்களின் உலகம். ஆனா இதுல அதைன்னு சொல்றாரு, பரந்தாமன் தான் ஆத்மா உலகம். ஆத்மாக்கள் சரீரம் இல்லாம இருக்க ஒளிப்புள்ளியா இருக்க உலகம் தான் ஆத்மலோகம். அந்த உலகம் பரந்தாமம், அதுவும் ஆத்மலோகம். ஆத்மாக்கள் இங்க சரீரம் எடுக்கிறதுனால ஜீவாத்மாக்களா மாறுறாங்க. இது ஜீவாத்மாக்களின் உலகம், இது சாக்கார உலகம். அதை ஜீவாத்மாக்கள் உலகம் சொல்லணும்னா பரந்தாமத்தை சொல்றாரு. நம்ம தூர தேசத்துல வசிக்கிறோம், அடிக்கடி நினைவுல கொண்டு வாங்கன்றாரு பாபா. நம்ம எங்க இருந்தோம்? தூர தேசத்துல. ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டம், நாம் அங்கேதான் இருந்தோம் என்பது புத்தியில் இருக்கட்டும்ன்றாரு. அடிக்கடி புத்தியில இருக்கட்டும். அது எங்க இருக்குன்னு சொல்றாரு பாபா. ஆகாய தத்துவத்தை கடந்தது. அங்கே சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். இங்க நடிக்க வந்திருக்கோன்றாரு. 84 பிறவி நடிக்கிறோம். அனைவரும் 84 பிறவி எடுக்க முடியாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மேலிருந்து கீழே இறங்கி கொண்டே வருகிறோம். நாம் ஆல்ரவுண்ட், அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரவுண்ட் என்று பெயர். நீங்க கூட ஆல்ரவுண்ட். முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் இருக்கு. இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கு. அதாவது சக்கரத்தோட முடிவு இப்போ நடந்துட்டு இருக்கு. முடிவு வந்துட்டோம், எண்டு கிட்ட வந்துட்டோம், நம்ம கிளைமாக்ஸ் கிட்ட. அதுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த சக்கரத்தோட முடிவு என்றாலும் மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்றாரு. மேல இருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வளர்ச்சியும் அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றாரு. மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகுது இல்ல, வந்துகிட்டு இருக்காங்கன்றாரு. அதனால பாபா சொல்றாரு, பாபா குழந்தையாக உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நானே அது என்பதன் பொருளை புரிய வைக்கிறார். அவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடை கடை கால அளவு எதை பற்றியும் தெரியாது. இந்த சரீரத்தில் இப்போது நீங்கள் பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமா சிவபாபா தத்தெடுக்கிறார், படிக்க வைக்கிறார். இது நினைவிருக்க வேண்டும். பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம் என்ற நூல்ல சுழண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாம் தேவதையா இருந்தோம், பிறகு சத்திரிய தர்மத்தில் வந்தோம், சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சம் வந்தோம், இத்தனை பிறவி எடுத்தோம். அனைத்தும் இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஞானம் முதலில் உங்களுக்கு இல்லை. இது வர்ணங்களின் குட்டிக்கரணம் என இப்போது பாபா புரிய வைக்கிறார். இப்போது மீண்டும் சூத்திரன் இருக்கீங்க, சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகிறீர்கள். பிறகு பிராமணன்ல இருந்து தேவதை ஆறீங்க. விராட ரூபம் காண்பிக்கிறார்கள் அல்லவா, அப்படி கேட்கிறார் பாபா. விராட ரூபத்தை பாக்குறீங்களா? இதுல சாஸ்திரத்துல எல்லாம் இருக்கு. எப்படி நாம் கீழே வந்தோம், பிறகு பிராமண குலத்தில் வந்தோம்,
பிறகு தெய்வீக ராஜ்யத்திலும் வந்தோம் என்ற ஞானம் முழுவதுமாக இப்ப உங்க புத்தியில் இருக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமிக்கு சமமான உயர்ந்தவர்கள், எல்லாவற்றையும் விட உயர்ந்த உச்சி குடுமி. அதுதான் பாபா சொல்றாரு, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உச்சி குடுமி. உங்களை போன்று உயர்ந்த குலம் என்று யார் கூற முடியும்? யார் தான் இருக்கா கேட்கிறாரு உயர்ந்த குலத்துல? நீங்க தான்றாரு. பகவான் தந்தை உங்களுக்கு இப்போ படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி குழந்தைகள். உங்களாவது மகிமை செய்யுங்கள், கொஞ்சமாவது செய்யுங்கன்றாரு. தெரியலன்றாரு. வெளியில் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இவர் நிராகார தந்தை. இந்த தந்தை கல்பத்துல ஒரு முறைதான் ஞானம் கொடுக்கிறாரு. படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள். பாபா சொல்ற இந்த படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள். அந்த படிப்பையும் படிக்கிறாங்க. வக்கீல் ஞானத்தை படித்து வக்கீல் ஆகிறார். அது அனைத்தையும் மனிதர்களுக்கு படிக்க வச்சுட்டு வராங்க. ஆனா பாபா சொல்றாரு, இது இப்போ பகவான் சொல்றாரு, அவரோட வாக்கு இது. மனிதர்களை ஒருபோதும் பகவான் என கூற முடியாது. அவர் நிராகாரமானவர். இங்கே குழந்தையாக உங்களுக்கு படிக்க வைக்கிறார். படிப்பு சூட்சம வதனத்தில் மூல வதனம் படிக்கப்படுவது கிடையாது. படிப்பு இங்கதான் படிக்கணும் அப்படின்றாரு. இது குழப்பம் அடைவதற்கு என்ன விஷயம் இருக்குன்னு கேக்குறாரு. ஒரு விஷயமும் இல்ல, குழப்பம் அடையவே வேண்டான்றாரு. பள்ளிக்கூடத்துல நாங்கள் குழப்பம் அடைந்து விட்டோம், எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று மாணவர்கள் கூறுவார்களா என்ன? படிப்பை படித்து நல்ல நிலைதான் அடைகிறார்கள். இந்த லட்சுமி நாராயணன் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் விஸ்வத்திற்கு அதிபதியாக எப்படி மாறினார்கள்? நிச்சயமா பாபா மூலமாகத்தான் இவர்கள் மாறினார்கள். பாபா உண்மையைத்தான் சொல்றாரு. பாபா உண்மையைத்தான் தெரிவிப்பார். பகவான் தவறானவைகளை கூற முடியாது. இது மிகப்பெரிய தேர்வு. இச்சமயம் மக்களை ஆளுகிறார்கள். ராஜா ராணி இல்லை, சத்தியுகத்தில் இருந்தார்கள். இப்போது கலியுக முடிவில், அதாவது பாபா சொன்னா இப்போது கலியுக முடிவில் இல்லை. இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர். இப்போது கலியுக முடிவில் இல்லைன்னா என்னங்க? இது இப்ப மக்களாட்சியில சிஸ்டம் நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தானே ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிஎம், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் பிரஜை தானே. உண்மையிலே அவங்க ராஜா கிடையாது இல்லையா? அவங்களும் சாதாரண தானே, குடிமகன் தானே, குடிகள் தானே அவங்களும். அவங்க ராஜா கிடையாது இல்லையா? வாரிசு தாரர்கள் கிடையாது இல்லையா? ஆனா சத்தியுகத்துல பாருங்க, ராஜா ராணி இருக்காங்க இல்லையா? லட்சுமி நாராயணன் ராஜா ராணி இல்லையா? மகாராஜா மகாராணி இல்லையா? அப்படிப்பட்ட ராஜ்யம் சத்தியுகத்துல இருக்கும் ராஜா ராணிகளின் ஆட்சி. அது முடி ஆட்சின்னு சொல்லுவாங்க. முடிசூடப்பட்ட கிரீடம் வச்சிருக்காங்க இல்லையா? முடிசூடப்பட்ட ஆட்சி முறை அது. இது மக்களால். இங்க யாரும் முடிசூட்ட முடியாது. மக்களால் நம்ம ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு குடிமகனை நம்ம ஓட்டு போட்டு அவரை லீடரா தேர்ந்தெடுக்கிறோம். இது மக்கள் ஆட்சி முறை. இந்த கலியுகத்துல தான் இருக்கும். அங்க சத்தியுகம் ராஜா ராணிகளின் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறார். ஓகே, ராஜா ராணி இப்போ இல்லை, சத்தியுகத்தில் இருந்தாங்க. இப்போது கலியுக முடிவில் இல்லை. முடிவில் இல்லைன்னா என்னங்கிறது இப்பதான் இதான் கலியுக. ஆமா, இதான் மக்கள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல கலியுகம்னு தானே பாபா சொல்வாரு. அதுக்கு கேட்டேன். கலியுகம் முடிவுல இல்லன்றாரு, போயிட்டு இருக்குன்றாரு. நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல. மக்களாட்சி, இது பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்றாரு. பஞ்சாயத்து ராஜ்யம் தான் அந்த மக்களாட்சி முறை. ஓகே ஓகே, இதற்குதான் பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர். கௌரவர் பாண்டவர் என எழுதப்பட்டிருக்கிறது. எதுல சொல்றாருன்னா சாஸ்திரத்துல இருக்கு இல்லைங்க பிரதாப சொல்றாரு. நீங்க தான் ஆன்மீக வழிகாட்டி. இப்போ அனைவருக்கும் ஆன்மீக வீட்டுக்கு வழிகாட்டுறீங்க. ஏன் பிரதர் நடுவுல கௌரவர் பாண்டவர் சொல்றாரு பாபா? அது கௌரவர்கள் அசுர இது படையினர், அசுர படையினர். பாண்டவர்கள் தெய்வீக படையினர் இல்லையா? அவங்க கிட்ட இறைவன் துணைவரா இருந்தாரு. அசுரர்கள் கிட்ட துணைவரா இல்லையா? அதுக்காக சொல்றாரு. பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னா ராஜா ராணியா ஆகுறாங்க அப்படிங்கறதுக்காக அப்பா சொல்றாரு அந்த இடத்துல. கௌரவர்களுக்கு அந்த மாதிரி ராஜ்யம் இல்ல அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்படி. ஓகே ஓகே, அத அந்த ராஜ்யத்தை சொல்லிட்டு இப்போ இத சொல்றாரு. கௌரவர் பாண்டவரோட வித்தியாசத்தை சொல்றாரு. ஓகே, நீங்கள் தான் இப்போது ஆன்மீக வழிகாட்டிகள். அனைவருக்கும் ஆன்மீக வீட்டுக்கு வழிகாட்டுகிறீர்கள். அது ஆத்மாக்களாகிய உங்களின் ஆன்மீக வீடு. ஆத்மா பிறவி எடுத்து நடிக்க வருகிறது.
ம், இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. ம், ரிஷி முனிவர்கள் போன்ற யாருமே படைப்பவர் மற்றும் படைப்போட முதல் இடை கடை ம், அறியவே இல்லை. ம், லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு எந்த கணக்குமே இல்லை. ம், அதாவது முழு உலகத்துல பாதி சுகதாமம் பிறகு பாதி துக்கதாமம் என பாதி பாதியாக ம், கூட இருக்க முடியாது. ம், இது பத்தித்தமான விகார உலகம். ம், அது விகாரமற்றது. ம். அது பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஆமா. பாதி பாதி கூட துக்கம் அனுபவிக்கல, முக்காவாசி சுகம்தான் உங்களுக்கு அப்படின்றாரு. ஆமா. இல்ல, அந்த முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, ரிஷி முனிவர்கள் கூட தெரியாது, லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப முதல்ல ஸ்வஸ்திக் சிம்பிள் சொன்னார் இல்லையா, அது சொல்றாரு. அது பாருங்க, 1250 வருஷம் தான் ஒவ்வொரு யுகமும், 4 யுகமும் மொத்தமா 5000 வருஷம் வருது. ஆனா அவங்க லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுல கூட பாதி சொர்க்கமா இருந்தது பாதி நரகமா இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா குழந்தைங்களான உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறார். ஓகே. அதுதான் சொல்றாருங்களா? ஆனால் அதற்கும் எந்த கணக்குமே இல்லை, அவங்களுக்கு தெரியல. ஓகே, சரி. அதான் முழு பாதி சுகதாமம் பிறகு பாதி துக்கதாமம் என பாதி பாதியாக கூட இருக்க முடியாது. அது யாருக்குங்க பிரதர்? அதுதான் சிஸ்டர், அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓ சரி சரி சரி. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுதுன்ற பாதி துக்கதாமம் இந்த பாதி இதுன்றது. ஓகே. இது பத்தித்தமான விகார உலகம், அது விகாரமற்ற உலகம். இல்ல, அது அந்த முனிவர்களுக்கு தெரியாதுங்கிறாரு. அந்த ரிஷி முனிவர்களுக்கு இந்த உலக மனிதர்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு. ஓ சரிங்க பிரதர். ஓகே. ஓகே. அத பாபா எவ்வளவு உயர்ந்தவர், ஆனால் எவ்வளவு சாதாரணமா இருக்கார். யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள். பத்தித்த உலகத்தில் பத்தித்த மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். பத்தித்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள். பாபா இத சொல்றாரு இப்ப இருக்கிற மனிதர்களை பத்தி. பாவனமானவர்கள் குப்தமாக மறைமுகமாக இருக்கிறார்கள். வெளியில் எதுவுமே தெரிவதில்லை. பாபாவுக்கு நாலேஜ் ஃபுல் ஆனந்த கடல் என்று பேர். அது பாபா குழந்தைங்களை சொல்றாரு, நீங்க காட்லி ஸ்டூடெண்ட், ஆனா எவ்வளவு குப்தமா இருக்கீங்கன்றாரு. பாவனமான தூய்மையானவர்கள் நீங்க பாயிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. மறைமுகமா இருக்கீங்க, வெளியில எதுவுமே இல்ல, தெரியலன்றாரு. பாபாவுக்கு தான் நாலேஜ் ஃபுல் ஆனந்த கடல்னு பேரு. இந்த விஷயங்கள் பாபாவுக்குள் தான் நிறைந்திருக்கிறது. அனைத்து இந்த கடல் அவருக்குள்ளதான் இருக்குன்றாரு. ஆகவே அவருக்கு ஞான கடல் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனின் நிலையை பற்றி மகிமைகள் தனித்தனி. ஒரு மனிதனுக்கும் ஒரு மகிமை தனித்தனியா இருக்கு. அமைச்சருக்கு அமைச்சர், பிரதம மந்திரி என்றுதான் கூறுவார்கள். பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், எல்லோரையும் விட நிராகார தந்தையின் நிலையே உயர்ந்தது ஆகும். நாம் அவருடைய குழந்தைகள். அங்கே நாம் அனைவரும் தந்தையுடன் பரந்தாமத்துல இருந்தோம். பரந்தாம வீட்டுல பாபா தந்தையோட சிவா அப்பாவோட இருந்தோம். அது வீடு, அந்த வீட்டுல அப்பாவோட இருந்தோம். இங்கே அனைவருக்கும் அவரவருக்கென்று நடிப்பு வேற கிடைச்சிருக்கு. அதனால நடிக்க வரீங்க. ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்து விட்டுதான் திரும்பி செல்வார்கள். இந்த மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா இப்ப புரிய வைக்கிறார். ஒன்றை போல இன்னொன்று இருக்காது. ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரீரம் ஒன்று போல இன்னொன்று இருக்காது. ஒரு சரீரம் மாதிரி இன்னொரு சரீரம் இருக்காது. நாடகத்தின் ஒன்று போல இருவரோட முகங்களை உருவாக்குகிறார்கள். நாடகத்தை சொல்றாருங்க, ட்வின்ஸ் ஒரே மாதிரி. அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரா என குழம்பியும் போகிறார்கள். இது எல்லையற்ற விளையாட்டு. ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்கல்ல, அப்ப 2 மனைவிமார் வருவாங்க. யாரு என்னுடைய கணவர் பாப்பாங்க பிரதர், தெரியும். இது தெரியலையா எல்லாருக்கும்? ஆமா, தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா எவ்வளவு குழப்பம் வரும்ல, அத சொல்றாரு. ஓகே. இப்ப 2 உருவம் கூட ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா 2 பேரும் ஆத்மாக்களும் வேற வேற இல்லையா? நடிப்பும் வேற வேறையா தானே இருக்கும், குணநலன்களும் வேற வேறையா தானே இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும் இல்லையா?
ஆமா. ஆனா பாக்குறதுக்கு தேகம் ஒற்றுமையா இருக்கும். ஆனா ஆத்மாக்கள் ம். ஒற்றுமையா இருக்காது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. இத வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா. ஒரு ஒரு அப்ப அந்த ஆத்மால பார்ட் வேற, ஒரே மாதிரி ஆமா. கிடையாது. ஆமா. ஓகேங்க பிரதர். ஆனா சொல்லுவாங்க ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்களோ சொல்லுவாங்க பிரதர் உலகத்துல. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு அப்பா. அப்பெல்லாம் பொய்யா? சரி. அப்பெல்லாம் யாரும் இருக்க முடியாதுங்கிறாரு. முடியாது. அதுதான் சொல்றேன். ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் இருக்காதுன்றாரு. ஆமா. ட்வின்ஸ் இருக்கலாம், அது ஒத்துக்கலாம். ட்வின்ஸ் இருக்கலாம். அதுனா அதுனா இருக்கு. ஆனா இப்படி ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் டூப்பு. ஓகே. இது எல்லையற்ற விளையாட்டு. இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் தோற்றம் தனித்தனி. வயது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்காது. ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே போகிறது. எவ்வளவு பெரிய எல்லையற்ற நாடகம் பாருங்க. எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்கிறாரு பாபா. தெரிந்து கொள்ள வேண்டும் தானே அப்படின்னு கேட்கிறாரு. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கோ, மறுபடியும் பாபா அதை சொல்றாரு, அதை நடிப்பார்கள். அததான் நடிப்பாங்க. நாடகத்துல யாரையுமே மாற்ற முடியாது. எல்லையற்ற நாடகம். பிறவிகள் இல்ல, இப்ப என் பாட்ட நான் தான் பண்ண முடியும், நீங்க வந்து பண்ண முடியாது இல்லையா? இப்ப டிவி சீரியல் எல்லாம் மாத்திக்கிறாங்க இல்லையா? ஆள் வரலன்னா வேற ஆளா போட்டுறாங்க. இவருக்கு பதிலா இவரை வச்சுக்கோங்க, நீங்க இவரை பாருங்க, இந்த பேர் திடீர்னு இறந்து போயிடுறாங்க, அந்த பாதியில இருந்து வேற ஒருத்தர் நடிக்கிறாங்க. ஆமா, நடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இங்க பாட்டு எல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு வர முடியல, ஏதோ உடம்பு சரியில்லைனாலும் அவருக்கு பதில் நடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் செய்யலாம். ஆனா இது எல்லையற்ற நடிப்புன்றது முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்க பாட்டை தான் பண்ண முடியும். உங்களுக்காக சப்ஸ்டியூட் எல்லாம் போட முடியாது. அது அது எல்லைக்குட்பட்டது. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மனிதர்கள் அந்த டிராமால இருக்கு மாத்துறாங்க. ஆனா இது டிராமால இல்லன்றாரு. இது இப்படிதான் உருவாயிருக்கு, அது அப்படி உருவாயிருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் எல்லையற்ற நாடகம். பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அனைவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கும். எத்தனை விதமான தோற்றங்கள் இருக்கு? இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டியதாகும். இந்த புத்தகம் எந்த புத்தகமும் கிடையாது. கீதையின் பகவான் கையில் கீதை எடுத்து வருகிறாரா என்ன? அவர் ஞான கடல். புத்தகத்தை எடுத்து வருவது கிடையாது. பக்தி மார்க்கத்துல புத்தகங்களை உருவாக்குறாங்க. எனவே இது அனைத்தும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நொடியை போன்று இன்னொரு நொடி கூட இருக்காது. குழந்தையாகிய உங்களுக்கு அனைத்தும் இப்போது சொல்லப்பட்டு விட்டது. எல்லாமே பாபா நான் படிப்பு சொல்லி கற்பித்து விட்டேன்றாரு. சொல்லிட்டேன் எல்லாமே. சக்கரம் இப்பொழுது முடிவடைந்த, அதாவது சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும்ன்றது. சக்கரம் முடிவடைந்து புதிய தலைமுறை ஆரம்பமாக போகுது. இப்போ நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க. தந்தையை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். இதோட படைப்பு எப்படி, என்ன நடக்குது, நாடகம், டிராமா, சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு பாபா. படைப்பை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். மூலவதனத்திலிருந்து இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய மேடை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை யாரும் அளக்க முடியாதுன்றாரு. இந்த மேடைய அளக்கவே முடியாது. யாரும் சென்றடைய முடியாது. யாரும் போக முடியாது. கீழே வந்துட்டீங்கன்னா கடல் மற்றும் ஆகாயத்தின் முடிவை யாரும் அடையவே முடியாது. ஆகவே முடிவற்றது என்று பாடப்படுகிறது. முடிவற்றது ஏதோ சொல்லுவாங்க, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி சாஸ்திரம் பாடப்பட்டிருக்கிறது பாபா சொல்லுவாங்க. அனாதி, முடிவற்றது. பிராமணர்கள் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அனந்த கோடி அப்படின்னு. இந்த டிராமா எத்தனை முறை சுத்தி வந்திருக்குன்னா அது எண்ணிக்கையிலே அடக்க முடியாது, அத்தனை முறை சுத்தி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் அனாதி, எல்லையற்றது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது இல்லைங்கிறது தேவையில்லைன்றாரு பாபா. இல்லைன்னா இதை தெரியப்படுத்துவாரு. இதெல்லாம் வேண்டாம். ஆமா, ஏன்னா அது எண்ணிக்கையிலே அடங்காததான் இருக்குது. இப்ப ஆமா, நமக்கு 1 கோடினா ஞாபகம் வரும், நமக்கு ஒரு எண்ணிக்கை தெரியும். அது பல கோடி மடங்கு அப்படின்னா அந்த கோடின்னு கூட சொல்ல முடியாது. அதுதான் அந்த வார்த்தைய பல கோடி மடங்குன்னு சொல்லாம அனந்த கோடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. அதத்தான் அப்பா அனாதின்னு சொல்லிடுறாரு. அது எண்ணிக்கைன்னு அடக்க முடியாது. இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல.
அதுக்கு தான் இந்த ஒரு லெட்டர் எழுதிட்டு லாஸ்டா டாட் 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 டாட்டா வச்சுட்டு போவாங்க பாத்தீங்களா? ஒரு 4-5 டாட் வச்சுட்டாங்கன்னா அந்த கடைசி அந்த ஒரு லெட்டர் வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறாங்க. ஒரு 4-5 ஃபுல் ஸ்டாப் வச்சா முடிஞ்சு போயிடும் அது. அப்படி ஏன்னா அது போல போய்கிட்டே இருக்குது டிராமா. ஒரு சக்கரம் இத்தனை முறை சுத்தி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? தெரியாது. இப்ப ஒரு சக்கரம் இருக்குது நம்ம கிட்ட. இப்ப ஒரு மாட்டு வண்டி சக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா அந்த சக்கரம் எத்தனை முறை சுத்தி இருக்குன்னு இந்த கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் வரைக்கும் எத்தனை தடவை சுத்தி இருக்குன்னு நம்ம கணக்குல எண்ணிட்டு இருக்க நேரம் எல்லாம் கிடையாதுங்க. அதுதான் அதான் அப்பாவும் சொல்றாரு. இது எண்ணிட்டுலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அனாதின்னு புரிஞ்சுக்கோங்க. அது எத்தனை முறை சுத்தினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பார்த்து பண்றீங்க? ஆமா அது நீங்க என்ன போகணும், எங்க போகணும், எங்க வரணும் இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கண்ட விஷயத்தெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, சுகம் வேணுமா, போங்க சொர்க்கத்துக்கு. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கன்றாரு. அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை உதாரணமா வச்சுக்கிட்டா புரியும் உங்களுக்கு. அது எத்தனை முறை சுத்தினா உங்களுக்கு என்ன? அதனாலதான் அனாதின்னு சொல்லிடுறாரு. ஓகே ஓகே. வீட்டுக்கு போனோம் கிளம்புங்க. ஓகே குருதர், ஃபுல் வாணி அதுதான். ஆகவே முடிவற்றது என்று பாடப்படுகிறது. முன்பு யாரும் இவ்வளவு முயற்சி செய்யவே இல்லை, இப்போ முயற்சி செய்கிறார்கள் வந்துச்சு அப்படின்றாரு. முயற்சி செஞ்சுடுறாங்க எல்லாரும்ன்றாங்க. விஞ்ஞானம் கூட இப்போது இருக்கு, சயின்ஸ் சொல்றாரு பாபா. விஞ்ஞானம் இருக்கு. பிறகு எப்போது ஆரம்பமாகும்? இப்போ இருக்கு, திரும்பவும் அது எப்போ ஆரம்பமாகும் கேக்குறாரு. அவர்களோட நடிப்பு அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்ப பரந்தாமத்துல இங்க வந்து நடிக்க வராங்களோ அப்பதான் ஆரம்பிக்கும் சொல்றாங்க. ஆமாங்க பிரதர். அழிவு எப்ப ஆரம்பமோ அப்ப அவங்க வருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஞானம் நிறைய இருக்கும், ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. அந்த டிராமா அவங்களுக்குள்ள அந்த சயின்டிஸ்ட் அவங்கதான் வருவாங்க கீழே. ஓகே, அதுதான் விஞ்ஞானம் கூட இப்போ இருக்கு. பிறகு எப்போ ஆரம்பமாகும்? அவர்களின் நடிப்பு எப்போது இருக்கோ அப்போது வருவார்கள். இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சொல்பவருக்கு பதிலா கேட்பவரின் பெயரை போட்டுட்டாங்க. ஆமா, அதுல முதலே சொன்னாரு பாத்தீங்களையா, நான் என்ன புக்க தூக்கிட்டா வந்துட்டு இருக்கேன் சாஸ்திர ஞானி மாதிரி. நான் ஞான கடனாச்சு, என்கிட்ட இருக்கிறதே ஞானம் தான். அந்த ஞானத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் வரும்போது முரளி புக்கையோ இல்ல பகவத்கீதையோ தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால பாடம் சொல்லி தரது யாரு? பரமாத்மா. பரமாத்மா பேரை போடாம சிவபகவான் அதான் சிவபகவான்ற பேரை போடாம சொல்லி தந்தவரு ஆசிரியர் சிவபரமாத்மா. அவர் பேரை போடாம கேக்குறவரு யாரு? பிரம்மா பாபா. பிரம்மா பாபா அவர் தான் நாளைக்கு கிருஷ்ணரா வரப்போறாரு. அவர் பேரை போட்டு வச்சிருக்காங்க கிருஷ்ண பரமாத்மான்னு. அதனாலதான் டிராமால ஏற்பட்ட பெரிய பிள்ளையே கிருஷ்ண பரமாத்மா தான் கீதையை சொன்னாருன்னு. அதனாலதான் முழு உலகமும் தலைகீழா மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்பதான் உங்களுக்கு உண்மையான ஞானத்தை வந்து தந்தை சொல்லித்தாரு அப்படிங்கிறாரு. ஓகே, பாபா சொல்றாரு கேக்குற பெயரை போட்டாங்க. இது கருப்பான ஆத்துமா, அது வெள்ளையான ஆத்துமா. பாபா என்ன எப்படி சொல்றாரு? இவர் கருப்பு, அவர் வெள்ளை. கருப்பான ஆத்துமா இவர் மூலமாக கேட்டு வெள்ளையாக மாறுகிறது. சிவபாபா மூலியமா சொல்லி கேட்கிறாரு. ஞானத்தின் மூலம் எவ்வளவு கருப்பான ஆத்மா பிரம்ம பாபா, வெள்ளையா இருந்தவர் கிருஷ்ணர் சத்யோதராஜரார். யார் மூலமா கருப்புல இருந்து வெள்ளையா மாறினார் அப்படின்னா இந்த பியூட்டிஷனால. இந்த பியூட்டிஷனால அதான் பரமாத்மா தான். ஆமா, அந்த வந்து கருப்பா இருந்தத வெள்ளை பெயிண்ட் அடிச்சாரு. ஆமா, பெயிண்ட் அடிக்கல, ஆத்மால இருந்துச்சுலயே அழுக்கு, கருப்பா இருந்த அழுக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து கிளீன் பண்ணி பியூரா மாத்திட்டாரு வெள்ளையா. பியூர் ஒயிட்டா மாத்தி அங்க அனுப்புறாரு சத்தியுகத்துக்கு. ஞானத்தின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி இவருக்கு கிடைக்குதுன்றாரு பாபா. ஆமா, இந்த பியூட்டிஷியன் பரமாத்மா இந்த காரியம் செஞ்சிருக்காரு, அதனாலதான் அவருக்கு அந்த மகிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து பியூட்டிஷியனை பார்க்கும்போது பாபாவை நினைச்சுக்கலாம். ஆமா, எப்படி அழகா ஆக்குறாங்க, கருப்பா இருக்கிற மூஞ்ச மேக்கப் போட்டு வெள்ளையா ஆக்குறாங்க. அவங்க என்ன போடுவாங்க? அவங்க மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், ஃபேஷியல் கிரீம், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் போட்டு கிளீன் பண்றாங்க இல்லையா? அப்ப நமக்கு என்ன அலங்காரம் பண்றாரு? ஞானத்தின் அலங்காரம் செய்யறாரு. ஞானம் ரத்தினங்களால நம்ம ஞானத்தின் அலங்காரம் செய்யறாரு. குணங்களின் அலங்காரம் செய்யறாரு. நல்ல குணங்களை தாரணை பண்ண வச்சு குணத்தின் அலங்காரம் செய்யறாரு.
அப்புறம் நல்ல சக்திகளை கொடுத்து சக்திகளின் அலங்காரம் செய்யறாரு. ம். ஞானம், குணம், சக்தி இது 3 தான் ம். ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அலங்காரம். இந்த அலங்காரம் ம். செஞ்சுதான் நீங்க வெள்ளையா மாறுறீங்க அப்படிங்கிறாரு. ம். அவங்க ஓகே. என்ன மாதிரி மேக்கப் போடுறாங்க, அப்பா உங்களுக்கு எந்த ம். மாதிரி மேக்கப் போட்டு வெள்ளையா மாத்துறேன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். ஓகே. ம். அதான் பாபா சொல்றாரு. அப்போ இந்த கருப்பு வந்து அந்த மாயி ராவணனோட அழுக்கான குணங்கள், ம். அசுரரோட எண்ணங்கள் அதெல்லாம் பாபா என்ன செய்யறாருன்னா, பாபா நினைவுல இருக்கும்போது அது எரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது ம். மாயாவை. ம். அதாவது முடிச்சிடுறாரு. ஆமா. ஃபுல்லா எல்லாம் Clean கிளீன் பண்ணிடுறாரு. ம். எடுத்துடுறாரு எல்லாத்தையுமே. அந்த ஆத்மாக்குள்ள இருந்து கிளீன் ஆயிடுது. பாபாவை நினைக்க நினைக்க ம். சக்தி அவரோடது, அவரோட குணங்கள், அவரோட எண்ணங்கள், அவரோட மனசுல இருக்கிறது எல்லாமே சக்தியை கொடுக்கறாரு. ஞானமா அப்போ இந்த கொடுக்கறாரு. மனசுக்குள்ள ஞானம் அதான் சக்தி. ஞானமா கொடுக்கறாரு. கூடவே அவரு நமக்கு அந்த யோகத்தின் மூலமா சக்தியும் கிடைக்குது இல்லையா? அஷ்ட சக்திகளை ஆமா பிரயோகிக்கிறதுக்காக ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? நமக்கு ஊக்க உற்சாகம் வருது ஆமா இல்லையா? அது ஆமா. சக்திகளா கிடைக்குது. இந்த ஞானத்தையும் சக்தியும் பயன்படுத்தும் போது குணங்கள் தாரணை ஆகுது. ம். ம். ஓகே ஓகே. அது போயிடுது ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து மர்ஜ் ஆயிடுதுன்னு வரும் பாபா. அது வந்து இல்ல. மறந்து போயிடும்ன்றாரு உங்களுக்கு. ஆமா. இல்ல மறந்துடும். இத கூட நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம்ங்கிறது அந்த ஞானம் 3 விதமான ஞானம் இருக்கு இல்லையா? சக்தி எங்க ம். தாரணை ஆகும்னா யோகத்தின் மூலமா சக்தி கிடைக்குது. ம். ஞானம் முரளியில இருந்து ம். சரியா? சக்தின்றது யோகத்துல இருந்து. இந்த ஞானமும் யோகமும் இருக்கும் போது தெய்வீக குணங்களின் தாரணை ம். ஏற்படுது. ஞானம் சக்தி ம். இருந்துச்சுன்னா சேர்ந்துச்சுன்னா குணம் தாரணை ஆயிடும். அதத்தான் அப்பா ஞானம் யோகம் தாரணைன்னு வச்சிருக்காரு. இந்த ம். 3 உங்களுக்கு தாரணை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்கும். அதனாலதான் அந்த 4 சப்ஜெக்ட். ஞானம்ன்றது பாபா கொடுக்கறது, அது ஆ. ஆத்மாக்குள்ள கொடுக்கறாரு. ஆ. யோகம் அப்படின்றது பாபாவோட நினைவு. பாபாவை நினைக்கும் போது பாபாவோட சர்வ சக்திகளும் கிடைக்குது நமக்கு. ஆமா அவரோட அந்த தூய்மையான சக்தியை கொடுக்கறாரு. ஆமா கரெக்டுங்களா பிரதர்? தூய்மையான சக்தி போயிடுது ஆமா வெளியில. ஆமா. ம். அப்ப ஓகே. இந்த ரெண்டையும் வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது குணங்கள் தாரணை ஆகுது. தாரணை. ஆமா. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ம். அந்த ஞானம், 3 நம்ம யோகம். ம். இந்த 3 நம்ம வெளிப்படுத்தும் போது சேவையா மாறி போயிடுது. ம். ஞானம், எல்லாம். யோகம், தாரணை. ஆமா. தாரணைன்றது பாபா கொடுக்கிற அந்த ஞானத்தை வச்சுதான் நம்ம வந்து அப்ளை பண்றோம் தாரணையில. அதுதான் தாரணை. ஆமா. ஆ. ஞானத்தையும் யோகத்தையும் சேர்த்து அப்ளை பண்றோம் தாரணையில. தாரணை. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் குணங்கள் வரும். அதுல இருந்து ம். வெளிப்படுறதுதான் சேவை. குணங்கள் மூலமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேவை செய்யற அந்த ஒரு குணம் கிடைச்சிரும் அதுல இருந்து. ஆமா. இல்ல நீ குணம் தாரணை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவை நடந்துகிட்டே இருக்கும். ம். எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது இன்னும் டீப்பா இருக்கும். அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம் அத. ஓகே பிரதர். நிறைய இருக்கு. அதான் ஈஸியா எடுத்துக்க சொல்றாரு பாபா. ஆமா. ஈஸியா கொண்டு வாங்க, கஷ்டப்பட வேணாம். ஓகே ஓகே ஓகேங்க பிரதர். ம். அத பாபா சொல்றாரு, ஞானத்தின் மூலம் உயர்ந்த பதவி கிடைக்குது. இது கீதா பாடசாலை. ம். யார் படிக்க வைக்கிறார்? பகவான். ராஜயோகத்தை அதாவது ராஜயோகத்தை அமரபுரி சொர்க்கத்துக்கு செல்வதற்காக இப்போது சொல்லி கொடுக்கிறார் ம். இங்கு. ஆகவே இதற்கு அமர கதை என்று பெயர். அமரபுரிக்கு செல்வதற்காக. ம். நிச்சயமா சங்கமிகத்துலதான் இது பாபா, அதாவது சிவபாபாவால இது வந்து இப்போ சொல்லப்படுகிறது. ம். யார் போன கல்பத்துல படிச்சாங்களோ அவங்க மறுபடியும் வந்து படிப்பாங்க. ம். பாபா சொல்றது இன்னும் கொஞ்சம் வந்து மேலும் போக போக வருஷ கிரமத்தில் பதவியை அடைவார்கள். ம். நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறார் பாபா. வந்துள்ளீர்கள். எண்ணவே முடியாது. ம். இந்த நாடகம் எப்போது ஆரம்பித்தது ம். என யாராவது கேட்டா, ம். இது அனாதையா சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் கூறுகிறீர்கள். ம். எண்ணி கூற முடியாது. கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதாவது எண்ணி கூற முடியாது. இது எத்தனைன்னு சொல்ல முடியாது. ம். இது மாதிரி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. ம். இந்த மாதிரி வரக்கூடாதுன்றாரு இல்லைங்க பிரதர்? ஆமா. இந்த மாதிரி எண்ணம் கூட வராது. அது என்ன அப்படி ஏன் இப்படி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, ஹிந்தில இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுக்குறாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படி மிஸ்டேக் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சு படிச்சுக்கிடலாம். ஓகேங்க பிரதர். ம். அது அடுத்த லைன் படிக்கும்போது அது புரிஞ்சிடும். ஆமா. பாபா சொல்றாரு, இன்னும் ஒரு பேராகிராஃப் இருக்குங்க பிரதர். ம். பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் பாபா சொல்ற சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். ம். அதை படித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பல மொழிகள் இருக்கு. சத்தியுகத்தில் பல மொழி கிடையாது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யம். ம்.
நீங்கள் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியா யார் இருக்கா, அமைதியை உருவாக்குறதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. பாபா சொல்றாரு பரிசு கொடுக்கறாங்க. அமைதி நிலவணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க பிரதர், நல்ல உலகம். ஆனா அது வராது இல்ல, அது பாபா சொல்றாரு. சிவபாபா உங்களுக்கு முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்க இப்போ சிவபாபா ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அவரோ உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறார், வாங்குவது கிடையாது. இதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது நேற்றைய விஷயம். இவர்களோட ராஜ்யம் இருந்தது, இப்போ வசிப்பதற்கு கூட இடமே இல்லை. அங்கே 2-3 அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுவதற்கு அவசியம் கிடையாது. கட்டைகளின் அவசியமும் இல்லை. கட்டைன்னு சொல்றார் பாபா, கட்டைகளோட அவசியமும் கிடையாது. கட்டைனா அந்த வீடு கட்டுறது சொல்றாரு. கட்டையெல்லாம் கூட ஓலை கொட்டை, ஓலை குடிசை, மரக்கட்டை, அதெல்லாம் இந்த கட்டையை வச்சு கட்டுறாங்களே சிஸ்டர், பலகையை வச்சு கட்டுவாங்க, அதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இல்ல, அங்க தங்கம் வெள்ளி அந்த கட்டடம் இருக்கும். ஆமா, ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமா கட்டடங்களை கட்டுவார்கள். ஆமா, இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும். இதற்குத்தான் வெளிப்பகட்டின் வீழ்ச்சி என்று பெயர். மாயா எவ்வளவு பகட்டாக இருக்கு. பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கம். அதனாலே அவர்கள் உங்களின் விஷயங்களை கேட்க மாட்டார்கள். பாபா சொல்றாரு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதான் சொர்க்கமாச்சு அப்புறம்ன்றாங்க. ஆனா அழிய போகுதுன்றாரு. முன்பு நீங்கள் எதையுமே நீங்களும் புரிஞ்சுக்கலன்றாரு. நீங்களும் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை. இங்க பாபா இப்ப நேரடியா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, கற்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளியில் குழந்தைகள் படிக்க வைக்கிறார்கள். பாபா சொல்றாரு வெளியில குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. நண்பர்கள் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஸ்கூல்ல பத்தி சொல்றாரு. வெளியில போய் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், உறவினர்கள் எல்லாம் வரும், நினைவுக்கு வரும். பாடத்துல அத புத்தி போகாது, படிப்புல புத்தி போகாம இந்த நினைவு வரும். பாபா இது அப்புறம் அடுத்து இங்கே பாபாவை இங்கே பாபாவே புரிய வைக்கிறாரு. நீங்க யாரு சொல்லி கொடுக்கறாருன்னா பாபா, பரமாத்மா, பகவான். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியாகி கொண்டே போக வேண்டும்ன்றாரு. அதனால நினைக்காதீங்கன்றாரு. யார் இருக்கா, பகவான் கூட இருக்காரு, அத நினைங்க அப்படின்றாரு. பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது. வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நினைவு வரும். பிறகு இந்த வேலை போன்ற எதுவுமே நினைவே இருக்காதுன்றாரு. எதை பத்தியும் நீங்க கடைசியில உங்களுக்கு நினைவு வராதுன்றாரு எதுவுமே. உட்கார்ந்தபடியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பதை போன்று இறப்பார்கள். துக்கம் ஏற்படாது. மருத்துவமனை போன்ற எதுவுமே இருக்காது. பாபாவை தெரிந்து கொண்டனர் சொர்க்கத்துக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கு, அனைவருக்கும் கிடையாதுன்றாரு. உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, அனைவருக்கும் இல்லை. இத அடிச்சு சொல்றாரு பாருங்க பிரதர். இல்ல, உங்களுக்குதான் உரிமை இருக்கு, அனைவருக்கும் இல்லை. ஏனென்றால் அனைவரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள். நல்லதுன்னு வாணி முடிக்கிறாருங்க. ஆமா, ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், அப்படிப்பட்ட சத்தியுக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் அப்பா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நமக்கு அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல தேவதைகள் 33 கோடி தேவாத்மாக்கள் தான் இந்த சொர்க்கத்துல வர முடியும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் இந்த சொர்க்கத்துக்குள்ள வர முடியாது. அவங்களாம் துவாபர யுகத்துல இருந்து தான் வராங்க அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறார். அதான் சிஸ்டர். ஓகேங்க பிரதர், தாரணை சொல்லிடலாங்களா? ஆரம்பிச்சுங்க. ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆன்மீகமான வழிகாட்டி நீங்க, பரமாத்மாவோட குழந்தைங்க, ஆன்மீக குழந்தைங்க. வழிகாட்டியாகி வீட்டுக்கு வழி சொல்லுங்க எல்லாருக்கும்ன்றாரு. ஆன்மீக வீடுன்னு போது கோயில் குளம்னு போறாங்க இல்லைங்க பிரதர். கோவில் குளம் ஆன்மீகம். நீங்க இந்த உண்மையான கோவில் எங்க இருக்கு, உண்மையான வீடு வழி காமிங்கன்றாரு. ஆன்மீக வீட்டுக்கு வழி காட்ட வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளர் ஆக வேண்டும்.
2வது பாயிண்ட் சொல்றாரு பாபா. 84 பிறவிகள் ஆல்ரவுண்ட் பாகத்தை நடிப்பவர்கள் இப்போது ஆல்ரவுண்ட் ஆக வேண்டும். அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். எல்லையற்ற பலவிதமான நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரோட நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாடகத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கு, அதை பார்த்து அந்த நடிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைங்கன்றாரு. வரதானம் சொல்றதுங்கிறத அழிவில்லா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசன மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணன் ஆவார்கள். அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலை கூட பரிசா மாத்திக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. அவங்கதான் சிரேஷ்ட பிராமணர்கள். பாபா இப்படி விளக்கம் என்ன சொன்னா, ஊக்கம் உற்சாகமே பிராமணர்கள் பறப்பதற்கான சிறகுகள் ஆகும். இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்து கொண்டே இருங்கள். இந்த ஊக்கம் உற்சாகமே பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ரசனையற்ற வாழ்க்கை அல்ல, என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும். இந்த வாழ்க்கைய சொல்றாரு பிராமண வாழ்க்கை. இந்த ரசனையற்ற வாழ்க்கை கிடையாது. இந்த பிராமண வாழ்க்கை என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும். ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கி விடும். உற்சாகம் புயலையும் பரிசாக மாற்றிவிடும். ஒருபோதும் மனமுடைந்து போக மாட்டீர்கள். எத்தகைய சோதனைகளையும் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் உற்சாகமா இருங்கன்றார் பாபா. இது ஒரு பொழுதுபோக்கு, பாருங்க, என்டர்டைன்மெண்ட், டிராமாவை பாருங்க அப்படின்றார். சினிமா பாருங்க, சினிமாக்கு போறாங்க இல்லைங்க பிரதர், அவங்க எல்லாம் இங்கேயே பாருங்கன்றார். எல்லாத்தையும் உற்சாகத்தோடு பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். அத்தகைய அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவரே உயர்ந்த பிராமணன். அழியாத ஊக்க உற்சாகம் இருக்கணும். ஊக்கமும் உற்சாகமும் தைரியமும், அந்த ஊக்க உற்சாகம்ன்றது அதுதான். தைரியம் அழியக்கூடாதுன்னா அதை வந்து நம்ம விடக்கூடாது, கையில இருக்கணும். உற்சாகம்ன்றது மகிழ்ச்சி, எப்பயுமே அந்த ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஊக்கம்ன்றது அந்த தைரியம், தைரியத்தின் கூடவே அந்த ஆர்வம் இருக்கணும். அதுதான் ரெண்டு சிறகுகள்ன்றார். ஊக்க உற்சாகத்தின் சிறகுகள் அழியாததா இருக்கணும். வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரதெல்லாம் பிரச்சனை இல்ல, பரிசு. அதான் வரது புயல் அல்ல, பரிசு அப்படின்னு எடுத்துக்க முடியும். பரிசுன்னு அவ்வளவு பெரிய புயல் வரும், அவ்வளவு பெரிய ஆட்டம் காமிக்கும். பரிசு புயல் வருது, அசுர குணங்களை காட்டுறதுக்காக வருது. நான் என்னுடைய தெய்வீக குணங்களை, என்கிட்ட இருக்க குணங்களை, அப்பாவோட துணையினால என்னுடைய குணங்களை நானே வெளியெடுக்கிறேன். என்னுடைய தெய்வீக குணங்களை வெளியெடுக்கிறதுக்காக அது அசுர குணங்களை வெளிக்காட்டுது. யாரா நம்ம முன்னாடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க, கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப எனக்குள்ள இருக்க அந்த அமைதிங்கிற குணத்தையும், அன்புங்கிற குணத்தையும், மகிழ்ச்சிங்கிற குணத்தையும் வெளியெடுக்கிறதுக்கு உதவி செய்யுது இல்லையா வெளியே நடக்கிற அந்த கோபம். அவங்க அசுர குணத்தை காட்டுறாங்க, நான் தெய்வீக குணத்தை காட்டுறேன். அப்ப தெய்வீக குணங்களை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது இல்லையா, அதுதான் பரிசு. அதான் வந்திருக்கிறது பிரச்சனை எல்லாம் பரிசு அப்படின்னு ஏற்றுக்கொள்றவங்க அவங்கதான் உயர்ந்த பிராமணர்கள் அப்படிங்கிறார். இப்படி அந்த ஊக்க உற்சாகத்துல நீங்க இருந்தீங்கன்னா எப்பவும் பறக்கும் கலையில பறந்துட்டே இருப்பீங்க. வந்திருக்கிறது பிரச்சனை தானே, நான் எப்படி பறந்து போயிருவேன் அப்படின்னு. நான் போன கல்பத்திலயும் அந்த பிரச்சனையை கடந்து போயிட்டேன், இந்த கல்பத்திலயும் என் முன்னாடி அந்த பிரச்சனை வந்திருக்கு, இப்பயும் கடந்து போயிடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலயும் இந்த பிரச்சனை என் முன்னாடி கண்டிப்பா வந்தே தீரணும்னு எனக்கு தெரியும், அப்பவும் நான் கடந்து போயிடுவேன். அப்படிங்கறத அந்த பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருப்பேன். அப்புறம் பொழுதுபோக்குன்றாருங்களே, பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். ஆமா, இதுதான் உங்களுக்கு அடுத்த வரிசையா சொல்றேன் பாருங்க. சக்தி அனுபவமாகும். அந்த இதுதான் உண்மையான சக்தி. பறக்கும் கலையில இருக்கிறதுதான் உங்களுக்கு உண்மையான சக்தி அப்படிங்கிறாரு. அதுவும் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோங்க. எப்பவும் சுமையுடையவரா இருக்க மாட்டாங்க, லேசா எடுத்துக்கிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்றாரு. அதான் ரசனையற்ற வாழ்க்கை இல்லைன்றாருங்க பிரதர். அடுத்து ஆமா, ரசனை, இது ரசனை தானே நமக்கு. ரசனையற்ற வாழ்க்கைன்னு அனுபவம் பண்ணக்கூடாது. இப்ப சொல்றீங்களா, என்ன பாப்பா ஒரே பிரச்சனையா இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. ரசனையற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அப்ப இது ரசனை நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. தெய்வீக குணங்களை வெளிக்காட்டுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு மேடை கிடைச்சிருக்குன்னா அதை செய்யணும் இல்லையா நல்லா. அப்ப யாரு இத செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை செஞ்சு காட்டுறதுதான மகிமை இருக்குது உங்களுக்கு.
எல்லாரும் அசுர குணங்களோட இருக்காங்க, மனிதர்கள் போறான். நான் ம். மட்டும் தெய்வீக ம். குணங்களா இருக்கேனா? இப்ப ம். அஹ், 10 கூழாங்கல் இருக்குது. ஒரே ஒரு வைரம் மட்டும் அங்க இருக்குதுன்னா, எல்லாத்துக்கும் எது பார்த்தோன்னே ஆசை வரும்? வைரம் ஆ, தனியா அப்ப தெரியும். அது போலதான் நீங்களும் இருக்கணும். பரமாத்மா குழந்தைங்க ம். எப்பவும் தனிப்பட்டவர்களா தெரியணும். ம். அதுக்காகத்தான் அப்பா சொல்றாரு. அதனால என்னுடைய குணங்களை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பரிசு. ம். இப்படி ஓகேங்க பிரதர். இப்படிப்பட்டவங்க தான் அததான் பொழுதுபோக்கா எடுத்துக்கோங்க. பிரச்சனை ம். வந்திருக்குன்னு நம்ம சாட்சியா பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு ம். பிரச்சனையா எனக்கு? இதை விட பெரிய பெரிய ம். பிரச்சனைகள் நான் பார்க்க போறேன். ஏற்கனவே பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்பவும் ஆ. பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கல்பத்திலயும் பார்க்க போறேன். ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் தான் வெற்றியாளன். அதெல்லாம் ம். தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? 3 கால ஞானத்தையும் தெரிஞ்சு கரெக்ட். வச்சிருக்கோம் இல்லையா? கரெக்ட்டுங்க அதான் பிரதர். பொழுதுபோக்கு போல அனுபவமாகும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்க தான் உயர்ந்த பிராமணர்கள். அதுவும் பாருங்க, ஏன் பிராமணர்களை குறிப்பிட்டு சொல்றாரு? ஏன்னா ஞானம் தெரியுது, எல்லாமே தெரியுது இல்ல உங்களுக்கு. ஆமா, பிராமணர்களுக்கு மட்டும்தான் 3 கால ஞானம் இருக்கு. ம். இந்த முழு கல்பத்துல பாருங்க, தேவதைகளுக்கு கூட 3 கால ஞானம் தெரியாது. சத்திரியர்களுக்கும் தெரியாது, வைசியர்களுக்கும் தெரியாது, சூத்திரர்களுக்கும் தெரியாது. பிராமணர்களுக்கு மட்டுமே தெரியும். அதனாலதான் அவர்கள் உச்சி கொடுமைக்கு சமமானவர்கள் சொல்றாரு அப்பா. உயர்ந்தவர்கள். அதுதான் உயர்ந்தவர்கள். அப்ப எப்படிப்பட்ட வரதானம்னு பாருங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சிஸ்டர் அந்த வரதானத்தை பத்தி. ஆனா டைம் தான் பத்தாது. அப்போ உயர்ந்தவர்கள்னா அந்த அகங்காரம் வரக்கூடாது. தெரியும் பாரு, அப்படி இல்ல. உயர்ந்தவர்கள்னா ராமாவை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படி பாக்கணும் பாபா மாதிரியே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் கடந்து போறதுக்கு சக்தி எனக்கு இருக்குது, அப்பா கொடுத்திருக்காரு அந்த ஞானத்தின் அடிப்படையில அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, இதுல ஒண்ணு சொல்றேங்க பிரதர். இப்போ பாபா சொல்றாருல ஊக்கவிச்ச பாருங்க என்ன. ஆக்சுவலா எங்க வீட்லயே அது எங்களோட இதுலயே நடந்துச்சு. அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. செம்ம சண்டைங்க பிரதர். நான் நடுவுல தான் பாத்துட்டு இருக்கிறேன். அப்பா அந்த இடத்துல எப்படி பாக்கணும்? அப்ப எனக்கு தெரியல, நான் அழுதுட்டேன். ஆனா அழுதுட்டீங்களா? அதான் எப்படி பாக்கணும்னா, எவ்வளவு தத்ரூபமா இந்த நாடகத்துல இந்த நடிகர்கள் பாகம் நடிச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு பாக்கணும். இவங்களுடைய இயற்கை தன்மை எல்லாம் இது கிடையாது. கோவப்படுறதும் அடிக்கிறதும் சண்டை போடுறதும் அவங்களுடைய இயற்கை தன்மை கிடையாது. அவங்க அன்பானவங்க தான், அமைதியானவங்க தான். பரந்தாமத்துல இருக்கும் போதும் சரி, அவங்க எப்படி அவங்களுடைய ஆத்மாவோட இயல்பே அதுதானே, அன்பா இருக்குது, அமைதியா இருக்குது, கருணையோட இருக்கிறது தான். ஆனா அவங்க இந்த சாக்கார உலகத்துல இந்த சரீரங்கிற ஆடை எடுத்துக்கிட்டு வாக நடிக்கிறாங்க இல்லையா? நடிக்கும் போது மாயாவுக்கு நல்லா வசமாகி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஞானத்தோட புரிஞ்சு பார்க்கும்போது, இது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த நேரத்துக்கு கொண்டுட்டு வர முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இப்ப நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, நம்ம நடுவுல மாட்டிக்கிறோமா, இந்த பக்கமும் பேச முடியல, அந்த பக்கமும் பேச முடியல. அதனாலதான் அப்பா ஓம் சாந்தி, அமைதியா இரு, டிராமா நன்மை செய்யக்கூடியது, அவங்க கணக்கு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, நீ அமைதியா இரு, நீ இன்டர்ஃபியர் ஆனா அப்புறம் நீ உனக்கு தான் கணக்கு வழக்கு உண்டாகும். அதனால அப்ப ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறா, டிராமா நன்மை செய்யக்கூடியது. நீ சாட்சியா பார்த்துட்டு அமைதியா இருந்தனா உனக்கு தான் மகிமையும் செய்யும் டிராமா. நீ இன்டர்ஃபியர் ஆகி நீயும் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா நீயும் உனக்கு கணக்கு வழக்கு உண்டாக்கிடுவ, உனக்கு பாவ கணக்கு. சண்டை போடக்கூடாது, அங்க நம்ம விலக்கி விடணும். சரி, இது ஓகே, நடந்துருச்சு, விடுங்க, கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க, ஏதாவது ஒண்ணு பேசணும், இல்லைன்னா பேசவே இல்லை பாரு அப்படின்னுவாங்க. ஆமா, ஏதோ ஒரு யுக்தி பயன்படுத்துங்க. நிறைய யுக்தி இருக்குது, ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம். ஓகேங்க. ஸ்லோகன் சொல்றாரப்பா, அமைதி என்னும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். இப்ப கேட்டீங்க இல்லையா, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யறதுன்னு? நல்ல அமைதியின் சாம்பிராணி புகை போட்டு விடுங்க. அப்படின்னா என்ன, அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க எல்லாருக்கும். அதுதான் நறுமணம் அப்படிங்கிறது. அமைதி இன்மைங்கிறது துர்நாற்றம். எப்ப அமைதிங்கிற அந்த சாம்பிராணி புகையின் நறுமணம் வீச ஆரம்பிக்குதோ அப்ப அந்த துர்நாற்றம், அமைதியின்மை, அசாந்திங்கிற துர்நாற்றம் விலகி போயிடும் அப்படிங்கிறார். அது நறுமணம், இது துர்மணம். அழகா ஒரே லைன்ல ஸ்லோகன் சொல்லிட்டாரு பாருங்க பிரதர். அமைதி என்னும் சாம்பிராணி புகை போடுங்க, அப்ப அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். அதான் அடிக்கடி சொல்றது என்ன, அந்த ஓம் சாந்தி தான்.
நீங்க சாந்தியா இருந்து சாந்தியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. சைலன்ஸ் சக்தி தான் உயர்ந்தது. அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கும் போது எந்த துர்மணமும் உங்க பக்கத்துல வராது அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சுபாபா. ஓம் சாந்தி பிரதர். ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.